மிதுன ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வர செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி அந்த ஆண்டவன் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் வரப்போகுது? பண வரவ பத்தி எப்படி இருக்க போது? குடும்ப ரீதியா எப்படி இருக்க போது? தொழில் ரீதியா என்னவெல்லாம் நடக்க போதுன்னு இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். செப்டம்பர் மாதம் உருவாகும் 3 பலமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன் அளிக்க போகுதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு அந்த கடவுள் முருகனை ரொம்பவும் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வரும் செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குதுங்க. அதில் குறிப்பாக பத்ர ராஜயோகம், புத ஆதித்ய யோகம், பஞ்ச மகா புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள்லாம் உண்டாக இருக்கு. வரும் செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கும் வாய்ப்பு காணப்படுதுங்க. அதே நேரம் பஞ்ச மகா புருஷ யோகத்துக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் வகையில் புதன் தனது கிரக நிலையை மாத்துறாருங்க. இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்களையும் கொண்டு வராரு. குறித்த இந்த மாதத்தில் நிகழப்போகும் கிரகநிலை மாற்றங்களில் பயன்பெற போகும் ராசியில் மிதுன ராசியும் ஒன்றுங்க. மேலும் இந்த மாதம் சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் தங்கள் நிலை அடுத்தடுத்து மாத்துறாங்க. இந்த மாற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறதா நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. வரும் செப்டம்பர் 13ஆம் நாள் துலாம் ராசியில செவ்வாய் குடியேறாரு. அடுத்தபடியா செப்டம்பர் 14ஆம் நாள் சிம்ம ராசியில சுக்கிரன் குடியேறி புதனுடன் தொடர்பை உண்டாக்குறாரு. 2 பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குதுங்க. இதனை தொடர்ந்து செப்டம்பர் 15ஆம் நாள் கன்னி ராசியில குடியேறாரு. இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள்லாம் நிகழப்போகுதுங்க. வரும் செப்டம்பர் மாதம் நிகழும் இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் ரிஷபம் உட்பட 5 ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வர போதுங்க. அதுல மிதுனமும் ஒன்று. செப்டம்பர் மாதம் உண்டாகும் ராஜயோகங்கள் மிதுன ராசியினரின் ஜாதகத்துல 4வது வீட்டுல மாற்றத்தை கொண்டு வருதுங்க. இந்த மாற்றமானது மிதுன ராசியினரின் தொழில் வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருது. பணியிடத்துல காணப்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்கள் தனித்திறமைகள்லாம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுங்க. தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் காண தேவையான உதவிகள்லாம் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள்லாம் செய்வாங்க. தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர விரும்பும் மாற்றங்கள் உங்கள் விருப்பம் போல நடக்கிறதோட உங்கள் வாழ்க்கை லட்சியத்தையும் அடைய தேவையான வழிகளையும் கண்டறிவீங்க. அரசு பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு அரசு பணி கிடைக்கும். நல்ல பணியிடை மாற்றத்துக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு பணியிடை மாற்றம் கிடைக்குங்க. மேலும் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுனராசி நேயர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகுங்க. பண வரவு கணிசமாக உயருங்க. பல வழிகள்லேயும் பணம் வந்து சேருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்கள் வருகையால் அதன் மகிழ்ச்சி ரொம்பவும் கூடுங்க. உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியமெல்லாம் அனுகூலமாக முடியுங்க. வீடு மன வாங்கும் முயற்சியெல்லாம் தற்போது ஈடுபட வேண்டாங்க. புதிய முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்குங்க. எதிரிகளோட தொல்லை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவங்களால மறைமுக ஆதாயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. முக்கிய முடிவுகளை துணிச்சலோட எடுப்பீங்க. உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாங்க. அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். வீட்டில் பொருள்கள் களவு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோட அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மேம்படுங்க. அது மட்டும் இல்லைங்க, அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் பணி சுமை அதிகரிக்கவே செய்யுங்க. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பாங்கங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. விற்பனை லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் எளிதாக முடியறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க. இப்போ அதுக்கான நேரங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்குங்க. மேலும் நன்மை பிறக்கிறதுக்காக வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. மேலும் செப்டம்பர் மாத ராசி பலன்படி இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு உங்கள் தொழிலை பொறுத்த வரையிலும் உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும்.
வேலை அழுத்தம் மற்றும் பணியிடத்துல ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருங்க. ஆனா கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறியியல் துறையில தொடர்புடையவங்க சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு மற்றும் பணியிடத்துல அவங்க நிலைமை வழிவடையவும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் செய்றவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்குங்க. மாசத்தோட தொடக்கத்துல சில பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதுக்கப்புறம் நிலைமை நல்லா இருக்குங்க. காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமானதா தாங்க இருக்கும். மாசத்தோட முதல் பாதி சாதகமா இருக்கும். பிற்பகுதி பலவீனமாவும் இருக்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதா இருக்கக்கூடுங்க. உங்க திறமைய வெளிப்படுத்துறதுல நீங்க வெற்றி அடைவீங்க. இது உங்க கல்வியில நல்ல வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பை தருங்க. ஆரோக்கியத்தோட பார்வையில மாதம் மிகவும் சாதகமாக தான் இருக்கு. ஆனா சில உடல்நல பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அவ்வப்போது தொந்தரவு செஞ்சுட்டு தான் இருக்கும். மாசத்தோட ஆரம்பத்துல நிதி விஷயத்துல சாதகமா இருக்கும். பிற்பகுதியில நிதி ஆதாயம் கிடைக்க செலவுகளை கட்டுப்படுத்தி நன்மை அடைவீங்க. குடும்ப வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாங்க. மாத தொடக்கத்துல செவ்வாய் 4ஆம் வீட்டுல அமர்ந்து இருக்கிறதால சனி 10ஆம் வீட்டுல அமர்வதாலும் பணியிடத்துல யாரிடமாவது வாக்குவாதம் தகராறு ஏற்படும் சூழ்நிலை வரலாங்க. எனவே சற்று கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை நல்ல விதத்துல நீங்க கையாண்டா வெற்றி கிடைக்குங்க. மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு முதல் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை பார்க்குறாரு. சனி பகவான் 10ஆம் வீட்டில இருந்து 7வது வீட்டையும், செவ்வாய் கிரகம் உங்கள் 7வது வீட்டையும் மாத தொடக்கத்தில் பார்க்குறாங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவாங்க. நீங்க வெளிநாடு சென்று படிக்க விரும்பினா உங்க விருப்பமும் வேலையுடன் நிறைவேறலாங்க. அதாவது படிப்புடன் வேலை கிடைக்குங்க. உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு நன்றா இருக்குங்க. அவங்களோட பிரச்சனைகள்ல அவங்களுக்கு நீங்க உதவலாம். சுக்கிர பகவான் 3வது வீட்டுல நுழையறதால நீங்க உங்க காதலிய ஒரு நண்பர் போல நடத்துவீங்க. இது உங்கள் உறவை ஆழமாக்குங்க மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவிலும் ஒருவருக்கொருவர் உதவிகரமா இருப்பீங்க. அனைத்து பொறுப்புகளையும் நீங்க சிறப்பா நிறைவேற்றுவீங்க. இந்த மாதம் நீங்கள் கவனக்குறைவான அணுகுமுறையை தவிர்க்கணுங்க மற்றும் உங்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மாசத்தோட முற்பகுதியில சில முக்கியமான பணிகள்லாம் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை மென்மையா மனைவி இடத்துல எடுத்து கூறுங்க. அழுத்தம் கொடுத்தாலும் வீட்டில் இருந்த அமைதி கெட்டு போகுங்க. எந்த காரியமா இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்றது நல்லது. இருப்பினும் மாத மத்திய பகுதியில் அனைத்து பிரச்சனைகளும் கடந்து போகுங்க. வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள்லாம் உண்டாகும். புதிய முதலீடுகள் ஆர்வம் காட்டுவீங்க. உறவினர்களால சில தொந்தரவுகள்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. வீட்டில் உள்ளவங்களோட விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. குடும்பத்துடன் விருந்து நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்குவீங்க. பிள்ளைங்க பெற்றோர் மனம் அறிந்து நடந்துக்குவீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல சிலருக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஏற்படுங்க. வேலையில மிகுந்த கவனமா இருங்க. அதிகாரிகளோட போக்கு உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும் வகையில இருக்குங்க. மாத பிற்பகுதியில அனைத்து சங்கடங்களும் விலகி போக வாய்ப்பு இருக்குங்க. அரசு அலுவலகத்தை முக்கிய வேலைகள்லாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செய்யணுங்க. வியாபாரம் ஏற்ற இறக்கமா நடக்குங்க. சக போட்டியாளர்களை சங்கடப்பட வைப்பீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவீங்க. திட்டம் போட்டு செய்யறதால பாதிப்புகள்லாம் குறைவாக தான் இருக்குங்க. ஆன்லைன் சூதாட்டங்களை அறவே ஒதுக்கிருங்க. இல்லத்தரசிகளின் ஆசைகளை நிறைவேற்றுங்க. எதிர்பாராம சில ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. ஆபரண சேர்க்கை ஏற்படுங்க. வேலை பார்க்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் கிடைக்குங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. மேலும் சிலருக்கு மாரியம்மன் வழிபாடு நன்மையை சேர்க்கிற விதமா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்க இஷ்ட தெய்வம் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.